இவன் வந்து சொல்றான் சயின்ஸ்ல, நாங்க பாருங்க சயின்ஸ்ல எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்றோம், எல்லாத்தையும் காட்டுறோம், எங்க உங்க கடவுளை காட்டுங்க. சிலர் கேட்கறாங்க நாத்திகவாதிகள்லாம், உங்க கடவுளை காட்டுங்க அப்படின்னு. கடவுளை காட்ட நீ என்ன ஆவ இல்லையா? ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ணாரு. நானும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண, அவர் கேட்கல. கடைசியா அவர் வந்துட்டு, சரி பிரதர் நம்ம எதுவுமே வேண்டாங்க, ஒரே விஷயம் உங்க கடவுளை காட்டுங்க, அவ்வளவுதான். இதோட டேபிள் காட்டுறேன், இதோட சேர் காட்டுறேன், அதே மாதிரி உங்க கடவுளை காட்டுங்க, நான் நம்பிடுறேன் அப்படின்னாரு. உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டேன். அவரு நினைச்சிட்டாரு, என்ன பிரதர் இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க கோவப்படலாம். கோவமே படல, அமைதியா கேட்கிறேன், மூளை இருக்கா? உடனே அவர் சொன்னாரு, அது எப்படி மூளை இல்லாம இருக்க முடியும், மூளை இருக்கனால உங்ககிட்ட இவ்வளவு பேசுறேன்னாரு. காட்டுங்கன்னு சொன்ன, உங்க மூளையை கொஞ்சம் காட்டுங்க. அது என்ன காட்டுங்க, நான் எக்ஸ்ரே எடுத்து காட்டுவேன், நான் ஸ்கேன் பண்ணி காட்டுவேன், எனக்கு மூளை இருக்குன்னாரு. உன் மூளையை நீ காட்டுறதுக்கே எக்ஸ்ரேவும் ஸ்கேனும் தேவைப்படுது. சர்வ வல்லவரை நான் காட்டணுங்கிறிய, அதுக்கு இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. உன் மூளையை நீ காட்டுறதுக்கே ப்ரொசீஜர் வேணும்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை காட்டுறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கு. உன் ப்ரொசீஜரை நீ பண்ணி மூளையை காட்டு, என் ப்ரொசீஜருக்கு வா, நான் கர்த்தரை உனக்கு காட்டுறேன். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிறவன் கர்த்தரை பார்க்காம இல்ல, எல்லாரும் கர்த்தரை பார்த்து உணர்ந்து பாவத்தை மன்னித்தாருங்கிறத அறிஞ்சு தேவன் மேல அன்புல உட்கார்ந்து இருக்கிற கூட்டம். இங்க யாருமே கர்த்தரை இல்லைன்னு சொல்ல மாட்டான்.